ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்க்கிங் சேனல். நான் உங்க ரோஹித். நான் எப்பவுமே மண்டே வீடியோவில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு டாப் 4 கம்பெனிஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு சில கம்பெனிஸ் எடுத்து பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பேன். விச் மீன்ஸ் எந்தெந்த கம்பெனி எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு எந்தெந்த டாப் 4 கம்பெனிஸ், அந்த 4 கம்பெனி என்ன, எந்த 4 கம்பெனியை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது நான் மண்டே வீடியோவில் சொல்லுவேன். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது. ஸோ நிறைய கம்பெனிஸ் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு கம்பெனிக்குள்ளேயே போயிடலாம். ஒரு ஒரு நாளும் அவங்கவுங்க கேட்டிருந்தது சொல்லலாம். ஸோ பெட்ரோநெட் எல்என்ஜி அப்படின்ற கம்பெனியை பற்றி பேச போகிறோம். ஸோ வேலூர் கேமர் ஒய்டி அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு ப்ரோ கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பெட்ரோநெட் எல்என்ஜி பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரில் இருக்க மாதிரி தான். ஸோ எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் சேல் பண்ணுற, விச் மீன்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணுற அண்ட் சேல் பண்ணுற ஒரு கம்பெனி தான். ஸோ இவங்களுடைய ஓனர்ஸ் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி அண்ட் கெயில் அண்ட் இந்தியன் ஆயில்ஸ், இவங்க தான் இவங்களுடைய ப்ரொமோட்டர் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர். எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு 12%, 13% அந்த மாதிரி ஷேர் ஹோல்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன். எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1998ல இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் இதுதான் இவங்களுடைய பேசிக் பிசினஸ் மாடல். ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 42,248 crores அண்ட் கரண்ட் பிரைஸ் வந்து 282 அண்ட் ஸ்டாக் பி வந்து 12. ஸோ ஸ்டாக் பி அப்படின்றது பிரைஸ் டு earnings. ஸோ ₹1 பண்ணுறது நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்றது இந்த ஸ்டாக் பி. ஸோ இது எப்பவுமே நான் ப்ரிஃபர் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இருந்தால் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 107 அண்ட் ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 26.6 அண்ட் ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 22.8 அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees, ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து 14.9% அண்ட் இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து மார்க்கெட் வேல்யூ வெயிட் பண்ணுறது 579 அண்ட் டோட்டல் ஓவரால் டெட் வந்து 3,187 crores அண்ட் டெட் டு ஈக்விட்டி வந்து 0.20 அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 50%. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, நான் இந்த கம்பெனி வந்து நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், விச் மீன்ஸ் பேசிக் இன்ஃபர்மேஷனே சொல்லியிருந்தேன். இவங்க ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, விச் மீன்ஸ் கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் ஓன் பண்ற கம்பெனி கிடையாது. கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஓன் பண்ற ஒரு கம்பெனி அண்ட் அவங்க தான் மேஜரா இவங்களுடைய கஸ்டமரும் கூட. கஸ்டமர், ப்ரொமோட்டர் அண்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப்ஸ் எல்லாமே அவங்க கூட தான் போட்டு வச்சிருக்காங்க. கெயில் அண்ட் இந்தியன் ஆயில்ஸ் அண்ட் இவங்க ஓஎன்ஜிசி. ஸோ இவங்கள மாதிரி கம்பெனிஸ் கூட தான் இவங்க ஜாயிண்ட் வெஞ்சர் அண்ட் ப்ரொமோட்டர் இவங்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எல்என்ஜி, விச் மீன்ஸ் அந்த எல்என்ஜியை பியூரிஃபை பண்ணுறது அண்ட் சேல் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து 2 ரீகாசிஃபிகேஷன் டெர்மினல் வச்சிருக்காங்க. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஹேஜ் குஜராத்லயும் அப்புறம் கொச்சி கேரளாலையும் வச்சிருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 22 மில்லியன் பர் இயர் டன்ஸ் அந்த அளவுக்கு லிக்விடிஃபைடு, விச் மீன்ஸ் எல்என்ஜியை வந்து சப்ளை பண்ற அளவுக்கு அவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் 33% ஆஃப் கேஸ் சப்ளைஸ் இந்த இந்தியா வந்து இவங்க தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட 75% ஆஃப் எல்என்ஜி இம்போர்ட்ஸும் இவங்க தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்க வந்து ரிலையன்ஸை பார்த்தா தெரியும், வெளியில இருந்து பெட்ரோலியம் வாங்கி இங்க ரெஃபைன் பண்ணி அதை வேர்ல்டு வைட் சேல் பண்ணிட்டு வந்துருப்பாங்க அண்ட் இந்தியாவில சேல் பண்ணிட்டு வந்துருப்பாங்க. ஸோ இதுதான் இவங்களும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ரெவன்யூ பிரேக்கப் பார்த்தீங்கன்னா, எல்என்ஜி லிக்விஃபைட் நேச்சுரல் கேசஸ் மூலியமா மட்டும் 95 to 96% ஆஃப் ரெவன்யூ வருது. அண்ட் ரீகாசிஃபிகேஷன் சர்வீசஸ் மூலியமா ஒரு 3 to 4% ஆஃப் ரெவன்யூஸ் வருது. அண்ட் இவங்களுடைய மேஜர் கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெயில் அண்ட் ஐஓசிஎல் அண்ட் ஐஓசிஎல், இந்தியன் ஆயில், அப்புறம் பிபிசிஎல், இவங்க தான் இவங்களுடைய மேஜர் வந்து கஸ்டமர்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட 95% ஆஃப் ரெவன்யூ வந்து இந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்தா வருது. கெயில் அண்ட் ஐஓசிஎல் அண்ட் பிபிசிஎல் கிட்ட இருந்தா வந்துட்டு இருக்கு. அண்ட் இவங்களுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா, குஜராத்ல இருக்க தாஹேஜ் அந்த டெர்மினல்ல இருந்து கிட்டத்தட்ட 17.5 மில்லியன் டன் பர் ஆனம் ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. அண்ட் கேரளால பார்த்தீங்கன்னா 5 மில்லியன் டன் பர் ஆனம் கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. அவ்வளோ அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு. அண்ட் தஹேஜ் டெர்மினல்ல வந்து 78% ஆஃப் யூட்டிலைசேஷன்ஸ் இருக்கு. அண்ட் கொச்சியில பார்த்தீங்கன்னா 18% ஆஃப் இதுல இருக்கு. அண்ட் ஆவரேஜ் யூட்டிலைசேஷன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஹேஜ் குஜராத்ல இருக்கிற டெர்மினல்ல வந்து 93% ஆஃப் யூட்டிலைசேஷன் இருக்கு. கொச்சியில வந்து 17% ஆஃப் இதுல இருக்கு. அண்ட் எக்ஸ்பேன்ஷன் பிளான் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தஹேஜ் அந்த குஜராத் இதுல வந்து ஒரு 600 crores இன்வெஸ்ட் வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இன்னும் டெவலப் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 மில்லியன் பர் டன் ஆனம் கெப்பாசிட்டியில மாத்தணும் அப்படின்றது தான் இவங்களுடைய இப்போ எக்ஸ்பேன்ஷன் பிளானா இருக்கு. அண்ட் ஸ்டோரேஜ் டேங்க்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் 1,85,000 அந்த சைஸ்ல இருக்கிற ஸ்டோரேஜ் டேங்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கு வந்து வேல்யூவேஷன் எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றது 1,250 crores இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரோநெட் எல்என்ஜியோட இதுதான் ஒரு ஓவரால் பிசினஸ் மாடல்ஸ் கூட. அண்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட டிஸ்பென்சிங் ஸ்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட்
கம்பெனிஸ் வந்து நிறைய ப்ராசஸிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, ஒடிசா அப்படின்னு பல இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பயோ கிளாஸ் பிளான்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிரீன் ஹைட்ரஜன் ஸோ அந்த மாதிரி இதுவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இவங்க எதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகேசிஃபிகேஷன்ல தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் எப்பவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். பிரின்சிபல்ஸ் மாறக்கூடாது. அண்ட் நம்மளுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் ரூலும் மாறக்கூடாது. ஒரு இடத்துல விச் மீன்ஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ் நான் வாங்க மாட்டேன். அதர் தென் தட் கவர்மெண்ட் கூட கொலாப் பண்றையோ, இல்ல ஜாயிண்ட் வெஞ்சர் போடுறோ, இல்ல கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ற கம்பெனிஸை நான் மோஸ்ட்லி தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பெட்ரோநெட் எல்என்ஜியும் அதே மாதிரி தான். ஸோ கெயில் அண்ட் ஓஎன்ஜிசி ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் விச் மீன்ஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் இவங்களுடைய கஸ்டமர். கிட்டத்தட்ட 95% ஆஃப் ரெவன்யூ எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து தான் வருது. ஸோ இந்த கம்பெனி விச் மீன்ஸ் பெட்ரோநெட் எல்என்ஜியை நான் வாங்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஒன்லி ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ரொமோட்டரே ஒரு கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் ஓன் பண்றது. 12% 13% எல்லாரும் பிரிச்சு பிரிச்சு தனித்தனியா ஓன் பண்றாங்க. பாரத் பெட்ரோலியம் அண்ட் இவங்க ஓஎன்ஜிசி கெயில் இவங்க தான் பிரிச்சு பிரிச்சு 12% 13% ஓன் பண்றாங்க. பட் நீங்க ஓவராலா ஹெட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்திட்டே பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பெட்ரோநெட் எல்என்ஜி அதை ஸ்டாக் ஓன் பண்றவங்க இந்த 3 கம்பெனி. ஸோ இந்த 3 கம்பெனி யார் ஓன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதே மாதிரி இவங்களுடைய கஸ்டமர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இவங்களே தான். ஸோ இவங்க யாருக்கு சேல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் சீரியஸாக இந்த கம்பெனியை வாங்க மாட்டேன். பிகாஸ் ஆஃப் நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன். நான் ஒரு தனி வீடியோவே பண்ணியிருக்கேன். ஏன் கவர்மெண்ட் கம்பெனிஸ் நான் வாங்க மாட்டேன், கவர்மெண்ட் செக்டார்ல ஏன் பண்ண மாட்டேன், விச் மீன்ஸ் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கிற எதுவுமே நான் ஏன் தொட மாட்டேன் அப்படின்றதுக்கான ரீசன் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த வீடியோ லிங்கை. அண்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க கவர்மெண்ட் கம்பெனிஸ்லயோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயோ போய் நின்னீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம போய் ஏதாச்சும் ஒரு வேலை விஷயமாவோ ஏதாச்சும் ஒரு ஒர்க் விஷயமாவோ நாங்கள் போய் நிற்கும் போது நம்மளுடைய அவங்க கொடுக்குற மரியாதை என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஏனோ தானோ அவங்க பாட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டு போவாங்க வருவாங்க. ஸோ அதர் தென் தட் பாலிடிக்ஸ் ரீதியாக ஒரு சில விஷயம் இருக்கு. இப்போ எலெக்ஷன் வருதுன்னா பெட்ரோல் பிரைசஸ் ஏறது குறையுது அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே இவங்கள தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கம்பெனிஸை எப்பவுமே தொடர்றது கிடையாது. அண்ட் பேமெண்ட் வந்து லேட் ஆகும். விச் மீன்ஸ் இப்போ வந்து இந்த பெட்ரோநெட் எல்என்ஜி வந்து ஒரு டன் கேஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 months ஆகும். அந்த 3 to 4 monthsல அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். விச் மீன்ஸ் அந்த பெட்ரோநெட் எல்என்ஜிக்கு தான் ப்ராப்ளம். நான் சொல்றது எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அதனால இந்த மாதிரி கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இருக்கிற கம்பெனிஸை வாங்க மாட்டேன். கவர்மெண்ட் கம்பெனிஸையும் நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியை பொறுத்தவரை கான்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டை பொறுத்தவரை எனக்கு பொறுத்த ஒரே ஒரு கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கம்பெனிஸ்க்கு கஸ்டமராக இருக்காங்க. கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் மேஜரால் கஸ்டமராக இருக்காங்க. அண்ட் ஷேர் ஹோல்டிங்கும் அவங்க தான் மோஸ்ட்லி ஓன் பண்றாங்க அப்படின்றது தான். ஸோ இவங்களுடைய அப்போசிஷன் ஃபர்ஸ்ட் டாப்ல வந்து கெயில் அண்ட் செகண்ட் வந்து அதானி டோட்டல் கேஸ் அண்ட் தேர்ட் இவங்க தான் பெட்ரோநெட் எல்என்ஜி தேர்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி இன் இந்தியா கேஸ் இதுல. அண்ட் ஃபோர்த் வந்து குஜராத் கேஸ், ஃபிஃப்த் வந்து இந்தர் பிரசாத் கேஸ் அண்ட் சிக்ஸ்த் வந்து குஜராத் சென்ட் பெட்ரோநெட் அண்ட் செவன்த் வந்து மகாநகர் கேஸ். ஸோ மகாநகர் கேஸை பத்தியும் நான் பேசியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,191 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 7 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,240 crores ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் வந்து 21 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் வந்து ஒரு 50%, எஃப்ஏஇஸ் வந்து ஒரு 26%, டிஏஇஸ் வந்து ஒரு 10% ஓன் பண்றாங்க, பப்ளிக் வந்து ஒரு 12% ஓன் பண்றாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 4,33,628 மெம்பர்ஸ் 4,33,628 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பெட்ரோநெட் எல்என்ஜியோட ஓவரால் இது. ஸோ வேலூர் கேமர் ஒய்டி அப்படின்ற ஐடியில இருந்து கேட்டிருந்தவங்களுக்கு இதுதான். ஸோ நான் எல்லாமே இதை பத்தி பேசியாச்சு அண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை ஸோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.